இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாழைக்காய் கோலா உருண்டை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு கேட்டிருக்கிறீங்க. நாங்கள் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டோங்க. கொஞ்சம் வீட்டில் வேலையெல்லாம் இருந்துச்சு. எனக்கும் உடல்நிலை சரியில்லை. எல்லோரும் கேட்டிருந்தீங்க. கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்போ வீடியோ தான் போடுறேன். வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ 2 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. 2 வாழைக்காய் எடுத்து அதை முனியும் அந்த காம்பு சைடும் முனி சைடும் கட் பண்ணிவிட்டு 2ஆக வெட்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க. இதை எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது ஒரு சைடு ஆறிக்கிட்டு இருக்கட்டுங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு உடச்ச கடலை எடுத்துருக்கேங்க. தேங்காய் ஒரு 1/2 கப்பு திருவி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு ஒரு 2 இஞ்சி, அதாவது இவ்வளோ நீட் சின்னதாக இஞ்சி துண்டு, ஒரு 4 பூண்டு, 4 வரமிளகாய், ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கனமான கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலை எண்ணெயாக இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, 1.5 ஸ்பூன் அளவு. வாழைக்காய் எந்த அளவு நான் 2 வாழைக்காய்க்கு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ 1/4 ஸ்பூன் சீரகமும் இந்த 1/2 ஸ்பூன் சோம்பையும் போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, கறி போயிடாது. இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கோலா உருண்டை. மட்டன் சிக்கன் கோலா உருண்டை மாதிரி நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ 4 வரமிளகாயும் சேர்த்துடலாம். சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸு கூட செஞ்சு கொடுக்கலாங்க. அருமையாக சும்மா வெறுமையாக சாப்பிட்லாம். இல்லைன்னா கூட நீங்கள் சாஸ் வச்சு, டொமேட்டோ சாஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுங்க. நல்லா சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சும்மா லைட்டாக ஒவ்வொரு வதக்கு அப்படியே கண்ணாடி பார்த்தா வந்தால் போதும். வெங்காயம்லாம் இந்த கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். சும்மா லைட்டாக ஒரு வதக்கு. இப்போ இந்த தேங்காய் அரை கப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. திருவி அது போட்டுக்கலாம். ஸ்பூனு கணக்குக்கு ஒரு 6 ஸ்பூன் வருமுங்க தேங்காய் பூ. இதையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடலாம். ரொம்ப சட்னி மாதிரி செவக்கலாம் வறுக்க வேணும். சும்மா லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இது கூடவே இந்த உடச்ச கடலையும் சேர்த்துடலாங்க. இது இப்படியே லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆற வச்சு, உங்களுக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நான் அது அப்படியே அதாவது உப்பு மூடில் விட்டு தாங்க அப்படி பொடியாக பண்ணணும். 1-2மா நான் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சிவக்காமல் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு. சும்மா ஒரு 2 சிட்டிகை கரம் மசாலா தூள், அவ்வளோதான். ரொம்ப போட்டாலும் அது ரொம்ப அந்த பட்டை வாசனை வரும். சும்மா 2 சிட்டிகை அளவு போட்டால் போதும். அவ்வளோதாங்க. இதை ஆற விட்டு நான் பொடியை அதை ஒரு பல்சல் மூடில் விட்டு, அதாவது இந்த தேங்காய் பூவெல்லாம் திருவுவோம்ல அந்த மாதிரி லைட்டாக ஓட்டணும். நான் ஓட்டும்போது அப்படியே மிக்சியில் ஓட்டும்போது காமிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நம்ம வதக்குறதுக்குள்ள தாங்க இருக்குது. இல்லைன்னா ஒரு மாதிரி கருகு வாசனை அடிக்கிங்க சாப்பிடும்போது. இந்த மாதிரி வறுக்கணும், பத்திரமா வறுக்கணும். ஆனால் இந்த ஈஸி தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க.
இது மஞ்சத்தூள் போட்டதுனால தான் அது அப்படி இருக்குது, அது ஒன்றும் இல்லை. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. வாங்க நம்ம இந்த மத்து வச்சு நல்லா அப்படி நசுக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மத்து வச்சு நசுக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கூட நீங்கள் மிக்சி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பழசு மூடல அப்படியே விட்டு விட்டு எடுத்திங்கன்னா இந்த கட்டி வாழைக்காய் அந்த கட்டியே இருக்கக்கூடாது. இதை பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நசுக்கி விட்டாச்சுங்க. நான் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இதை போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள் நான் எப்படி அரைக்கிறேன்னு. சட்டியில் மட்டும் இந்த மாதிரி கருக விட்டுறாதீங்க. கருகுனாக்கா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு போயிடும். பாருங்க எப்படி நான் வதக்கிருக்கேன்னா அது மாதிரி வதக்கிடுவேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். கை விடாமல் நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கரெக்டாக வந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. உப்பு வந்து கல் உப்பு 2 இதுக்கும் சேர்த்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சிருக்கேன். அதனால் இந்த இதுக்கு தக்கன உப்பு போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் இருக்கிறதே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். காய் நம்ம இதில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கும் கொஞ்சம் இந்த கட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து நல்லா நைஸாக இருக்கணும். ஏன்னா கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நொரன்னு இருக்கணும். இது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் பிசு பிசு பார்த்தே இருக்கும். நம்ம இதோட சேர்த்து கலந்து பிசைஞ்சு உருட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கலாங்க. கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ மொறுமொறுப்புக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு தான், அவ்வளோதான். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கையை கழுவிட்டு தான் எண்ணெய் தொட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கும்போது காமிக்கிறேன். இப்போ பிசைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி எண்ணெய் நம்ம கையை நல்லா கழுவிட்டு வர துணி வச்சு துடைச்சிருங்க. காட்டன் துணி வச்சு துண்டு வச்சு துடைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ, நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் பிடிக்கிறேங்க. செஞ்சு கூட பசங்கள்கிட்ட கொடுத்து பாருங்க, அவ்வளோ அப்பப்போ கேட்குங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. மட்டன் சிக்கனை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நம்ம பொரியல் கூட்டு இது மாதிரி வறுவல் அது மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் நல்லா பெரியவங்களும் விரும்பி சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் 2 வாழைக்காய்க்கு வந்து 13 உருண்டைகள் வந்துருக்குதுங்க. அருமையாக இருக்குது. வாங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது, பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வாங்க போட்டுக்கலாம். லைட்டாக மெதுவாக அப்படி ஓரமாக விடுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போவே கிண்டக்கூடாது. கொஞ்ச நேரம் வேகட்டும். லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள் பொன் நேரமாக வந்துடுச்சு பாருங்கள்.
எண்ணெயெல்லாம் குடிக்காது. நல்லா பொன்னிறமாக வரட்டும், நின்று வேட்டும். சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. அந்த உடச்ச கடலையெல்லாம் நல்லா பாருங்கள், நல்லா அப்படியே முரன்னு இருக்குது. நான் 13 உருண்டைகள் வந்துருச்சுங்க. நான் ஒரே இது டைமில் போட்டேன். அவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க. சும்மாவே சாப்பிட்றலாங்க. இது பிள்ளைங்களுக்கு வேணா நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுங்க. நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு, தொட்டு சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு அந்த இனிப்புக்கும் இந்த காரத்துக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா செவந்து வந்துருச்சு. அருமையாக இருக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மனம் அப்படியே சாப்பிடலாமான்னு இருக்குது. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. உண்மைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே அளவுகளோட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.